எதில் கவர் போடுறீங்க? சீலையில். சீலை கிழிச்சு கவர் திரிக்கிறீங்க. எதுக்கு இந்த கயிறு? சீக்கிரமா மக்காது. நூல் நூல் கயிறு இருந்தால் சீக்கிரம் மக்கிடும். இது வந்து இந்த பாலிஸ்டர் சீலை, ஃபுல் வயல் சீலை. இல்லை இல்லை, பூனை சீலை. நீங்கள் 2 பேர் தான். ஓஹோ, நான் பிடிச்சிக்கிறேங்க. அவங்க 2 பேர் சுற்றிட்டே வந்தால் முறுக்கிட்டே வரும். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? வெளிநாட்டில் போய் தான் கற்றுக்கிட்டோம். முறுக்குது அங்கேருந்து சுத்த சுத்த. நீங்களே ஆடு வளர்க்குறதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. இந்தமாரி மூளையில் தான் எங்களுக்கு கொஞ்சம் கால்களாக கொடுங்களேன். இந்த கம்பி கட்டு அவ்வளோதான். அப்படியே கம்பி வளைச்சி போட்டிருக்கிறீங்க. தாத்தா எப்படி செய்து பத்தியா? இது ஆடு கட்டுறதுக்கு சூப்பர் கயிறு. கடையில் வாங்கினாலும் கிடைக்காது. கடையில் வாங்கினாலும் கிடைக்காது. ஆமாம், கண்டிப்பாக. 20 ரூபாம்மா. யார் விட்டு ஆட்டுக்கு? பேத்தி விட்டு ஆட்டுக்கா? காசு வாங்கிக்கிங்க அப்படின்னா அதுக்கிட்ட. பேத்திக்கிட்ட காசு வாங்கிட்டு தான் தண்ணி போட்டு சின்ன போட்டு தண்ணி போட்டு. இது ஒரு கயிறுக்கா? கயிற்றுல கட்டுறதுக்கு. இந்த மூக்கணாங்கயிறு என்னன்னு சொல்லுவாங்களே, கயிற்று கவுரா? மாட்டுக்கு தான் மூக்கணாங்கயிறு. இதே மாதிரி இருக்கும். அது மெலிசா இருக்கும். இது ஃபுல்லாக ஒரு சீலை இருக்குமா? ஒரு சீலையில் பாதிங்களா? ஒரு சீலையில் கொஞ்சம் தான். பரவாயில்லையே. அப்போ ஒரு சீலை இருந்தால் 5 ஆட்டு கவுத்து திரிக்கலாம். 5 ஆடு திரிக்கலாம். அடேங்க அப்பா. நான் என்ன சொல்கிறேன், பேசாமல் என்கிட்ட சேல் நிறையா இருக்குது. எடுத்துகிட்டு வந்து கவர் திரிச்சு கொடுங்க, நான் விற்று கொண்டாந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரியா? நாங்கள் திரிச்சு கொடுத்துட்றோம். நீங்க அம்மா உங்க பேத்தி 3 பேரையும் வச்சுட்டு கவுர் திரிச்சு கொடுத்துருங்க. நான் அந்த கவுர் என்ன ரேட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு அதில் பாதி காசு கொடுத்துட்றேன். ஏப்பா? இது ஒரு வியாபாரமா பண்ணலாமே. சூப்பரா இருக்குது. ஆட்டு கயிறு ரெடி ஆயிடுச்சு. இது கயிற்றுல கட்டுற கயிறு. நல்லா கயிறு நல்லா நீட்டா இருக்குது. அரி வேணாம், அப்படியே இன்னொரு முடிச்சு போட்டு விட்ருங்க. அதில் சீக்கிரம் உருவாமல் இருக்கும். அதில் ஒரு முடிச்சு போட்டோம்னா பிரியாமல் இருக்கும். முறுக்கி விட்டு அப்படியே இன்னொரு முடிச்சு கூட போட்டுருங்க. போதும் போதும். சூப்பர். சரி, நான் அடுத்த மாதம் வரும்போது என்கிட்ட இருக்க சீரியல்லாம் வாழிட்டு வரேன். கவுரை திரிச்சு சந்தையில் கொண்டு போய் கவுத்து வித்துடுறோம். சீலை விற்றா காசு கிடைக்காது. 10 ரூபா 20 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கோங்க. ஒரு கயிறு 100 ரூபாய்க்கு விற்கலாம். 50 ரூபாய்க்கு விற்கட்டுமே. 50 ரூபாய்க்கு விற்கட்டுமே. சூப்பராக இருக்குதுமா. செம்ம மூளை அப்பாவுக்கு. இந்த மூளைலாம் எனக்கு இருந்தால் நான் எப்போவே முன்னே. சரி சரி.